மருந்தே இல்லை, குணப்படுத்தவே முடியாது என்று மருத்துவர்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டால் இதை முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொல்றேன். பார்வை சரி செய்து கொண்டு ஆரோக்கியமாக வர முடியுதுன்னா ஏன்னா எந்த கெடுதியும் வரப்போறது இல்லையே. அதனால கையாண்டு நலம் பெறுவது என்பது நம்ம கையில இருக்கு. நானே கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு மலை மேல ஏறி போயிட்டு இருக்கும்போது, அந்த சித்தர்கள் இருக்கக்கூடிய மலை தான், அந்த மலை மேல ஏறி போயிட்டு இருக்கும்போது வழி தெரியாம போறாங்க, திடீர்னு அங்க ஒரு நாய் வருது, இவங்க போற இடத்துக்கு கொண்டு விட்டு அதுக்கப்புறம் அந்த நாயை காணும். இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய உண்டு. இதெல்லாம் அமானுஷ்யமான அதிசயங்கள். ராபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி டக்குன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பத்தி சொல்லுங்க. இது நம்ம ஊர் மஞ்சள், தீக்காப்பாளையம் மஞ்சள். மஞ்சள் கேன்சருக்கு மருந்து, மஞ்சள் இரைப்பையிலே வருகிற பிணிகளுக்கு மருந்து, மஞ்சள் பல்வேறு சிறிய கிருமிகள், நுண்கிருமிகளை, தீய நுண்குருமிகளை அழிக்கிற ஆற்றல் உடையது. இது மஞ்சளை பற்றி நிறைய வந்திருக்கிறது, நிறைய பேசுவாங்க. இஞ்சி தனக்கு இருமலையும் ஓக்காலம் வஞ்சிக்கும் சன்னிசுரம் வன்பித்தம் மிஞ்சுகின்ற சூளையரும் திண்டாத தீவனமா வேலையரும் கண்ணாய் விளம்புன்னு தெரியும். ஓக்காலம் ஓக்காளிக்கிறது. கற்பனை காலத்துல பெண்கள் வாந்தி வருகிறது ஓக்காளிக்க சொல்றேன்ல, இதை ஜூஸ் போட்டு இந்த இஞ்சி மாங்காவனுடைய ஜூஸை சாப்பிட்டுட்டு வந்தா அந்த ஓக்காலம். வாழை இலை தவிர வேறு எந்த இலையிலும் அந்த அந்த சிறப்பு கிடைக்காது. வாழை இலை சுட சுட சாதத்தை போட்டு அதிலே கொஞ்சம் சாம்பாரோ ரசமோ சூடாக சேர்த்து பிசைந்து சாப்பிட்டால் தட்டில் சாப்பிட்றதுக்கு அதுக்கு இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் உணரும். ருசி மாறுகிறது என்றால் அதுக்கு ரசாயனம் மாறுகிறது. ருசியும் ரசாயனம் மாறுகிறது என்றால் அதில் இருந்து உடலுக்கு கிடைக்கிற சத்து மாறுகிறது. நயனாவை எப்படி கையாளுவது அது தெரியணும். ஒரு கண்ணுக்கு 2 சொட்டு. ஒரு 10 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் இருந்தால் ஒரு கண்ணுக்கு ஒரு சொட்டு போகும். ஒரு 10-15 நாள் ஆனதுக்கப்புறம் 2 சொட்டு கூட போட்டுக்கலாம். போட்டா கண்ணு எரியும், தண்ணியா வரும், அது தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் கண்ணை கழுவிட்டு எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னேன். ஆனா ஒரு 3 மாதம் 4 மாதம் கையாண்டு பிறகு போய் கண் பரிசோதனை செய்து, தேவையே இல்லை பரிசோதனை செய்து பார்த்தா அந்த ரிப்போர்ட்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கண் பார்வை சரியாகி விட்டது என்றால் பிறகு வாரத்தில் 1 நாள், ஒரு வாரத்தில் 2 நாள் கையாண்டாலே போதும், கண்ணை பக்குவமாக வைத்துக் கொள்ளலாம். என்னுடைய மகன் இப்போ டாக்டர் எம்டி படிச்சுட்டு இப்போ டாக்டரா இருக்கல, அன்பு மருத்துவமனை என்னுடைய மேனேஜிங் டைரக்டர் நம்பீர். அவர் +2 படிக்கிற போது நம்ம கண்ட்ரோல் ஸ்கூல்ல இருந்து ஒரு ஃபோன் வருது எனக்கு. அப்போ ஆஃபீஸுக்கு ஃபோன், நான் பாடம் எடுத்துருக்கேன், வகுப்பில் விட்டுட்டு ஆஃபீஸுக்கு ஃபோனை போகிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க ஸ்கூல்ல இருந்து, சார் உங்கள் மகன் எதை பார்த்தாலும் 2ஆ தெரியுதுங்கிறாரு, நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க. நான் போய் உடனே அவனை போய் ஸ்கூல் விட்டு முன்னே போய் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன். கேட்குறான், நீ என்னடா சொல்கிறேன்? ஆமாம்பா, எதை பார்த்தா 2ஆ, அந்த போர்டை பார்த்தா 2ஆ தெரியுது, இந்த பெஞ்சை பார்த்தா 2ஆ தெரியுது, பென்சிலை பார்த்தா 2ஆ தெரியுது, எழுதுகிற வரிகளை பார்த்தா 2ஆ தெரியுது. என்னடா எல்லாம் 2ஆ தெரியுதுங்கிற, திடீர்னு எப்படி தெரியலப்பா? ஏடா என்ன பாருடா, 1ஆ தெரியுதா 2ஆ தெரியுது, நீங்களும் 2ஆ தான்ப்பா தெரியுது, அப்பா 2ஆ தெரியக்கூடாதுடா, உங்களுக்கு 1ஆ 2ஆ இருக்கணும், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இப்போ கரூருக்கு 2 ஐ ஸ்பெஷலிஸ்ட் கரூரில் இருந்தார், அவர்களிடத்துல கூட்டு போய் காமிச்சேன். அவர் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஐ ட்ராப்ஸ் எல்லாம் கொடுத்தார். போட்ட உடனே சரியா போச்சு. 1 வாரம் கழிச்சு திரும்ப டிவால்வேஷன். திரும்ப இன்னொரு ஐ டாக்டர்கிட்ட, பேர் சொல்ல விரும்பல, அவர்கிட்ட கூட்டு போய் காமிச்சு, அவரும் மருந்து கொடுத்தார். 1 வாரம் கழிச்சு திரும்ப வந்து விட்டு சொன்னேன், ஏண்டா நம்மகிட்ட மருந்தை வச்சுக்கிட்டு எதுக்குடா அதை இதை ட்ரை பண்ணணும், நம்முடைய நயனாவை ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி 1 வாரம் போட்டோமா சரியா போச்சு. இன்றைய வரைக்கும் இப்போ ஹீஸ் மோர் தேன் 40 நவ், 43 வயசாகிறது. இன்றைய வரைக்கும் கண்ணில் அந்த பிரச்சனையே வரல, டியூவல் விஷன் பிரச்சனையே வரல. அப்படி நான் என்ன சொல்றேன்னாமா, மருந்தே இல்லை, குணப்படுத்தவே முடியாது என்று மருத்துவர்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டால் இதை முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொல்றேன். பார்வை சரி செய்து கொண்டு ஆரோக்கியமாக வர முடியுதுன்னா ஏன்னா எந்த கெடுதியும் வரப்போறது இல்லையே. அதனால கையாண்டு நலம் பெறுவது என்பது நம்ம கையில இருக்கிறது. இதை ஒண்ணும் இல்லைம்மா, இதை நான் சொல்லுவது எல்லாருக்கும் என்னன்னா, ஒரு தடவை என்ன கன்சல்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். ஓகே, உங்ககிட்ட பேசிட்டு அதுனா அது கரெக்டா ஆன்லைன்லேயே கன்சல்ட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம். அல்லது நேராக என்னுடைய மருத்துவமனைக்கு வந்து என்னை பார்க்கணும், அல்லது என்னுடைய கிளைகள், என்னுடைய வெப்சைட்ல போனால் என்னுடைய கிளைகள் வரி அட்ரஸ் எல்லாம் இருக்குது, அங்கே வந்து பார்க்கலாம். ஒரு முறை கலந்து ஆலோசித்து கையாளுவது சிறந்தது. இல்லை அப்படியே டைரெக்டாக இதில் போயிட்டு ஆன்லைனில் போயிட்டோம், என்னுடைய வெப்சைட்டில் போய் பார்த்து ஆர்டர் போட்டு வாங்குறவங்களும் இருக்கிறார்கள்.
வாங்கி கையாளலாம். 1 மாசம் கையாண்டுட்டாவது வந்து அப்புறம் பாருங்க. ஆக கண் பார்வையை சீனித்து போகாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு எந்த பிழையும் இல்லாதவர்களும் அதை அன்றாடம் ஒரு வாரத்துல 1 நாள் 2 நாள் கையாளணும். குறிப்பா கணிப்பொறியியல்ல பணியாற்றுகிறவர்கள் அந்த விஷன் பிளர் ஆகிறது, விஷன் அப்படியே பிளாக் அவுட் ஆகிறது, கண்ணில் எரிச்சல் வர்றது, இதுக்கெல்லாம் வந்து கண்ணு எரியுது எரியுது என்பவர்கள் சரியா போயிடுது. ஆக கண்ணுக்கு ஒரு என்ன சொல்றது, அது காயக்கல்பமா வச்சுக்கோங்க. கண்ணுக்கு ஒரு காயக்கல்பமாக சித்தர்கள் நமக்கு உருவாக்கி தந்தது நயனா. அதற்கு அடிப்படையாக நமக்கு உதவியவர் அகத்திய பெருமாள். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, சித்தர்கள் கூட நீங்க பேசுறீங்களா? சித்தர்கள்கிட்ட போய் நீங்க கொல்லிமலையினுடைய அனுபவமா, நான் பரமத்தி வேலூர்ல இருந்தபோது மாதத்துக்கு 2 முறை 3 முறை வாரம் கூட கொல்லிமலை போயிடும். என்னுடைய நண்பர் சிகாமணி பாட்னி ப்ரொஃபசர், நாங்க 2 பேரும் கொல்லிமலைக்கு போவாத வாரமே இருக்காது, மாதமே இருக்காது, கொல்லிமலைக்கு போவோம். கொல்லிமலைக்கு போய் மூலிகைகளை சேகரித்தோம். ஒரு தடவைமா ஒரு பெரிய அனுபவம் எங்களுக்கு. அப்போ வந்து பனி ஃபாக் வந்து அப்படியே மூடிக்கும். நானும் சிகாமணியும் ஒரு 30 அடி வித்தியாசத்துல இருக்கிறோம். திடீர்னு பனி வந்து அப்படியே மூடிக்குச்சு. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் எங்க இருக்கேன்னு அவனுக்கு தெரியல. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பனி விலகி விடுது. பனி விலகினதுக்கு அப்புறம் அப்படி வரம்மா வந்தா பச்சையா அப்போதான் கரடி சாணம் போட்டு போயிருக்கு எங்க 2 பேருக்கு இடையில. பயமே இல்லை, எங்களை அது ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா சித்தர்களை நம்பினால், சித்தர்களோடு உணர்வால் ஒன்றினால் அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். அப்படித்தான் அகத்திய பெருமான் எனக்கு இதை அருளினார். இதைத்தான் சித்தர்களோட பேசினார்கள் என்று சொல்லுவது. ஓ, நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு மலை மேல ஏறி போயிட்டு இருக்கும்போது, அந்த சித்தர்கள் இருக்கக்கூடிய மலைதான். அந்த மலை மேல ஏறி போயிட்டு இருக்கும்போது வழி தெரியாம போறாங்க. திடீர்னு அங்க ஒரு நாய் வருது. இவங்க போற இடத்துக்கு கொண்டு போய் விட்டு அதுக்கப்புறம் அந்த நாயை காணோம். இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில் உண்டு, நிறைய உண்டு. இதெல்லாம் அமானுஷ்யமான அதிசயங்கள். இதை நம்புபவர்களுக்கு தான் அது நம்பிக்கைக்குரியது, நம்பாதவர்களுக்கு அது அவரை பற்றி கவலை இல்லை. ஆனா சித்தர்களோடு உள்ளத்தால் ஒன்றினால் தீராத நோய் இல்லை, தீராத பிரச்சனை இல்லை, அனைத்தையும் அவர்கள் தீர்ப்பார்கள். நலமுடன் தமிழ் கூறும் நல்லுலகம் ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழ்வதற்காக சித்தர்கள் என்றும் நம்மோடு இருக்கிறார்கள். அண்ணா, ராபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி டக்குன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பத்தி சொல்லுங்க. இது வந்து நம்ம ஊர் மஞ்சள், சீக்காப்பாளையம் மஞ்சள். மஞ்சள் வந்துமா தமிழனுடைய மரபிலே இருக்கிற ஒரு மரபு சார்ந்த ஒரு கிருமி நாசினி. இன்னைக்கு மஞ்சளை பத்தி 3000த்துக்கு மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து விட்டன. மஞ்சள் கேன்சருக்கு மருந்து, மஞ்சள் இரைப்பையிலே வருகிற பிணிகளுக்கு மருந்து, மஞ்சள் பல்வேறு சிறிய கிருமிகள், நுண்கிருமிகளை, தீய நுண்கிருமிகளை அழிக்கிற ஆற்றல் உடையது. இந்த மஞ்சளை பத்தி நிறைய வந்திருக்கிறது, நிறைய பேசலாம். ஆனா நீங்க இந்த ரேபிட் ரவுண்ட் அப்படின்னு சொல்றதுனால மஞ்சளும் அதனோடு சேர்த்து மிளகுத்தூளும், மஞ்சள்ல குர்குமின் இருக்கிறது, மிளகுல பெப்பரின் இருக்கிறது. பெப்பரினும் மஞ்சள் தூளும் ரெண்டும் சேர்ந்தால் மஞ்சளினுடைய உறிஞ்சும் தன்மையை அதிகரிக்கிறது. இப்ப மஞ்சள் உடல்ல உறிஞ்சப்பட்டால் புற்றுநோய் செல்களை அது அழிக்கிறது. ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து பின்குறிப்பு ஒண்ணு சொல்லுங்கன்னா, இயற்கை முறையில் விளைந்த மஞ்சளுக்கு தான் அந்த குணம் உண்டுன்னு. நிச்சயம் நான் இயற்கை விவசாயி, உங்ககிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். ஆமா, நான் வந்திருக்கேன் பண்ணைக்கு. அதனால இது இயற்கையாக விளைகிற போதுதான் அதுல எந்த விதமான ரசாயன தாக்கமும் இல்லாமல் அது முழுமையாக நேச்சுரல் ஹெல்த் கொடுக்கும். இந்த மஞ்சளை, பச்சை மஞ்சளை அப்படியே 1 அங்குல நீளம் அரைத்து தண்ணீரில் கரைத்து பிழிந்து அன்றாடம் குடித்து கொண்டு வந்தால் இரைப்பை குடல் சம்பந்தமான நோய்களே வராது. இது வந்து 1/2 இன்ச்சு கட் பண்ணி அரைச்சு பச்சையா அரைச்சி வடிகட்டி குடிச்சோம், ஜூஸ் குடிக்கணும். ஓகே, அடுத்தது மா இஞ்சி. மா இஞ்சி, இஞ்சி மாங்கான்னு சொல்லுவாங்க. இஞ்சியினுடைய தன்மையை உடையதனாலே அதற்கு இஞ்சி மாங்காயின் பேர். இஞ்சிக்கு இஞ்சி தனக்கு இருமலையும் ஓக்காலம் வஞ்சிக்கும் சன்னிசுரம் வன்பித்தம் இஞ்சுகின்ற சூளையரும் தீண்டாத தீவனமா வேலையரும் கண்ணாய் விளம்புன்னு தேரையர் சொல்லுவார். ஓக்காலம், ஓக்காளிக்கிறது. கற்பனை காலத்துல பெண்கள் வாந்தி வருகிறது ஓக்காளிக்க சொல்றேன்ல, இதை ஜூஸ் போட்டு இந்த இஞ்சி மாங்காவனுடைய ஜூஸை சாப்பிட்டுட்டு வந்தா அந்த ஓக்காலம்.
இதுக்குதான் எல்லாம் மாங்காய் சாப்பிடுறாங்களா? இஞ்சி மாங்காய் சாப்பிடறதுக்கு பதில் மாங்காய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களா? மாங்காய் சாப்பிடுவது மாங்காய் மாந்தம்னு சொல்லுவாங்க. மாங்காயும் சாம்பலையும் புளித்த பொருள்களையும் உண்ணச் சொல்லி ஹார்மோனல் சேஞ்சினால பெண்களுக்கு ஏற்படுகிற மாற்றம். ஆனா இது இஞ்சி மாங்காயை ஊறுகாயை செய்து சாப்பிட்டா செரிமான சக்தியை கூட்டும். கர்ப்ப காலத்துல இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஓக்காலத்தை கட்டுப்படுத்தும். வாந்தி எடுக்கும் தன்மையை குறைக்கும். ஆனா இது வந்து பால் சுண்டமா. இது வழக்கமா நம்ம சுண்டைக்காய் வத்தல் போட்டு தராங்களா அந்த சுண்டைக்காய் அல்ல, பால் சுண்டை. பட் 2 சுண்டைக்காய்க்கும் சளி அகற்றுகிற நுரையீரல் பிணிகளை சரியாக்குகிற ஆற்றல் உண்டு. இது யார் வேணாலும் சாப்பிடலாம். இந்த சுண்டைக்காயை வற்றலா போட்டுட்டு அந்த வற்றலை எண்ணெயிலே பொரித்து சாப்பிட்டால் செரிமான சக்தியை கூட்டும், நல்ல பசி எடுக்கும், நெஞ்சிலே கட்டுகிற சளியை அகற்றும். ஓகே. வத்தல் வந்து நம்ம பொரிச்சு சாப்பிட்டோம். இப்போ நம்ம சாதாரணமாக சாப்பிடுகிறோம். குழம்பு செய்து பருப்பு சேர்த்து குழம்பு செஞ்சு சாப்பிட்டாலும், புளி போட்டு புளி குழம்பு செய்து சாப்பிட்டாலும் அதே பலனை பெறும். ஓகே. இதுல வந்து நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த டவுட், இந்த சுண்டைக்காய் அப்புறம் வாழைப்பூ இதெல்லாம் வெட்டி அதை வந்து ஒரு மோரும் உப்பும் கலந்த தண்ணீரில் போட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கணும்னு சொல்றாங்க. இது வந்து நாங்கெல்லாம் எங்க ஆயா பண்ணாங்க, எங்க அம்மா பண்ணாங்க, அதை செஞ்சுக்கிட்டு வரோம். என்னுடைய குழந்தைகளுக்கு நான் அதை ஏன் செய்யறேங்கிறத வந்து அவங்களுக்கு சொல்லணும் இல்லையா? எதற்காக அதை வெட்டி தண்ணீர்ல மோரும் உப்பும் கலந்து செய்ய வேண்டும்? நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிவதில்லை. அதாவதுமா அனுபவமாக பல பல பழக்கங்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அனுபவமாக அப்படி அனுபவமாக அவர்கள் சொல்லி இருப்பதெல்லாம் காரணம் இருக்கிறது. இன்றைக்கு அறிவியல் ஆய்வில் அதற்கு காரணத்தை நிரூபிக்கிறார்கள். இப்ப நீங்க கேட்கிற மாதிரி இதற்கு அறிவியல் ஆய்வு இன்னும் வரல. ஓகே. ஆனா ஒன்றை நம்மால ஊகிக்க முடியும். ஒன்று, உப்பு கலந்த மோரில் இதை சேர்க்கிற போது இதற்குள்ளே இருக்கிற தேவையற்ற நஞ்சு அதுல இருந்து வெளியில வந்துடும், கசிந்து வெளியில வந்துடும். ஓகே. இப்படி கழுவுவதனால இப்போ வாழைப்பூவை கூட உப்பு கலந்த மோரில் போட்டு நன்றாக பிசைந்து கழுவுவார்கள். கழுவுவதனாலே அதில் இருக்கிற அளவுக்கு அதிகமான கசப்பு நீங்கிடும், அதில் இருக்கிற தேவையில்லாத சத்துக்கள் அகலும். அதை பற்றி ஆய்வுகள் முழுமையாக வரவில்லை. ஆனால் இது சுண்டைக்காயை சுத்தி செய்வதற்கு ஒரு சிறந்த முறை. உப்பு கலந்த மோரில் சுண்டைக்காயை ஊற வைத்து எடுத்து பிறகு உலர்த்துதல். ஓகே. வெண்டைக்காயில் ஒரு எறும்பு ஊறி கொண்டிருக்கிறது. ஏன்னா எங்க தோட்டத்தின் வெண்டைக்காய் அதுல வந்து பூச்சி மருந்து இல்லாததுனால பாருங்க எறும்பு வருது. சொல்லுங்க. இந்த வெண்டைக்காய் வந்துமா பொதுவா சொல்லுவார்கள், வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும் சொல்லி. மூளை இருந்தா தான் வளரும், இல்லாதவனுக்கு மூளையை கொடுக்க. இந்த வெண்டைக்காயிலமா நிறைய மருத்துவ பண்புகள் இருக்கிறது. குறிப்பாக சர்க்கரை நோய்க்கு வெண்டைக்காய் மிகச்சிறந்த மருந்து. ஓகே. ஒரு ஒரு 5-6 வெண்டைக்காயை எடுத்து அப்படியே நறுக்கிட்டு பொளந்து ஒரு அகலமான பாத்திரத்துல ஒரு கோப்பை தண்ணீர் எடுத்துக்கொண்டு இந்த தண்ணீர்ல இந்த சுண்டைக்காய் இந்த வெண்டைக்காயை போட்டு இரவு மூடி வைத்து விட்டு காலையில் எழுந்து அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஒரு திக்கான கஞ்சி தண்ணி மாதிரி ஆயிடும். ஓகே. இந்த தண்ணீரை குடித்து விட்டு அந்த வெண்டைக்காயை சாப்பிட்டா சர்க்கரை சத்து குருதியில் கூடாது. ஓகே. கூடவே கூடாது. அவ்வளவு சிறந்த ஒரு சர்க்கரை நோய். தினந்தோறும் அதை தினந்தோறும் கையாளு. தினம் இன்னொன்னு சொல்லட்டுங்களா, என்னன்னைக்கெல்லாம் சாப்பிட்றீங்களோ அன்னைக்கு கையாளு. சாப்பிட்டா தானே சர்க்கரை சத்து உடம்புக்குள்ள வரும். அப்புறம் இந்த மூட்டுல இந்த கொலோஜன்ங்கிற ஒரு சத்து அதுக்கு வந்து இது சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அதாவது எந்தெந்த காய்கறிகளில் எந்தெந்த மாமிசங்களில் தயாரிக்கப்படும் தயாரிப்பில் ஒரு மியூசிலேஜ் வருகிறதோ அதெல்லாம் கொலாஜின் கண்டென்ட் உடையது. ஓகே. கையாளலாம். இந்த கொலாஜின் வந்து மாத்திரை. எனக்கு நமக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கிறதுனால நான் கேட்கிறேன், இப்போ ஆட்டுக்கால் சூப்பு அது சாப்பிட்றதுனால நமக்கு வருமா? அதுக்கடுத்து சேப்பங்கிழங்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம எலும்பு சூப் வந்து ஆட்டு கால் தான் இல்லை, எலும்பு நன்றாக தட்டி போட்டு இப்பெல்லாம் குக்கர் இருக்கிறது, நன்றாக வேக வைத்து அதில் சூப்பு தயாரித்து தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வந்தால் மூட்டினுடைய வலியை அகற்றும். மூட்டு எலும்புகள் வலுவுறுவதற்கு அது நிச்சயமா வரும். கொலாஜன் கண்டென்ட் அதுல நிறைய இருக்கு. இயற்கை நேச்சுரல் கொலாஜன். ஓகே. அதே மாதிரி சேப்பங்கிழங்குக்கும் இருக்காண்ணா? சேப்பங்கிழங்கு மிகச்சிறந்த ஒரு
சித்த மருத்துவத்திலே கையாளப்படுகிற ஒரு மருந்து. இந்த சேப்பங்கிழங்கு சளி பிடிக்கிற தன்மை உண்டு. ஓ! குளிர்ச்சி அதிகம் உண்டு. ஓகே, ஆனா சேப்பங்கிழங்கை அளவாக கையாளும். ஓகே. அதே மாரி சேனைக்கிழங்கு வந்து அது சொல்லுவாங்க. அது உடம்பு சரியில்லாதவன் சேனைக்கிழங்கு வாரத்துல 1 நாள் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னெல்லாம் எனக்கு தெரியல. அது வந்து அதாவதுமா எப்படின்னாமா, ஆ, சேனைக்கிழங்கு என்பது சட்டிக்கரணைக்கு ஒரு ஆ, பெயர். ஆமா, இங்கெல்லாம். ஆமா. ஆனா கருணை என்பது பிடிக்கரணை தான் சித்தர்கள் சொன்ன கருணை. ஓ! ஞாலமதில் கபநோய் நாடாது. ம். மூல முளையில் ரத்தம் முன்பு ஒழியும். ஓலமிட்டு மாறா கனல் மாந்தம் மாறும் அதிதீபனமாம் காரா கருணையினை கண்டு. அதுக்கு இன்னொரு பேரு காரா கருணை. ஓகே. காரா கருணை, பிடிக்கரணை. பிடிக்கரணை. பிடிக்கரணை அது புளிக்கும் தன்மை. அது வந்து நமைக்கும் தன்மை, அரிக்கும் நமைக்கும் தன்மை உடையது. என்ன பண்ணுவார், அதை புளியிலே போட்டு வேக வைத்து தோலை உரிச்சிட்டு மறுபடியும் தான் சமைப்பார். நான் வந்து மசியல் பண்ணுவேன். அத வேக வச்சுட்டு மசிச்சுட்டு, புளிய கரைச்சு அதோட ஊத்தி, அத வந்து பூண்டு, நல்லெண்ணெயில போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்படியும் செய்யலாம். எடுத்து ஆனா செஞ்சுருவேன். புளி சேர்க்காத செஞ்சோம், நாக்கு தொலைஞ்சது. நாக்கு தொலைஞ்சது. ஓகே. அதுக்கு மாற்று கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. ம். அந்த நமைப்பு இல்லாமல் அதுல இருக்க மருத்துவ பணம் மட்டும் நமக்கு கிடைக்கணும்னா அதை வந்து புளி சேர்த்து செய்யன்னு சொல்லிவிட்டாங்க பாருங்க. ம். வாழை இலை. ம். எங்கள் ஊர் வந்து வாழை இலைக்கு மிக பெயர் பெற்ற ஒரு எப்படி வந்து பரமத்தி வேலூர் வாழை இலைக்கு ரொம்ப பெயர் பெற்ற ஊரும், அது மாதிரி எங்கள் ஊர் மாரங்கூர்ல வாழை அதிகமாக பயிர் செய்யப்படும். இந்த வாழை இலையில் சாப்பிடுவது அப்பெல்லாமா ம். எவ்வளவு இலை வேணாலும் யார் வேணாலும் பறிச்சுட்டு போகலாம், ஒன்றுமே சொல்ல மாட்டாரு அன்னைக்கு. வாழை இலையில் நீங்க சாப்பிட்டு பாருங்க, ஒன்றும் இல்லை, சூடா ரசத்தை போட்டு சாதத்தை போட்டு பேசி சாப்பிட்டு என்ன மனம் இருக்கிறது என்று பாருங்க. வாழை இலை ஒரு கல்ப இலை. வாழை இலை தவிர வேறு எந்த இலையிலும் அந்த அந்த சிறப்பு கிடைக்காது. வாழை இலை சுட சுட சாதத்தை போட்டு அதிலே கொஞ்சம் சாம்பாரோ ரசமோ சூடாக சேர்த்து பிசைந்து சாப்பிட்டால் தட்டில் சாப்பிட்றதுக்கு அதுக்கு இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் உணர முடியும். ருசி மாறுகிறது என்றால் அதுக்கு ரசாயனம் மாறுகிறது. ருசியும் ரசாயனம் மாறுகிறது என்றால் அதில் இருந்து உடலுக்கு கிடைக்கிற சத்து மாறுகிறது. அந்த வாழை எத்தனையோ இலை இருக்குது, ஏன் வாழை இலையில சாப்பிடணும்னு சொன்னாங்க. சில ஊரில் தேக்க இலையில சாப்பிடுவார்கள், சில ஊரில் அரச இலையை கொண்டு வந்து உலர்த்தி தைத்து தட்டு இலை தை இலைன்னா அதில் சாப்பிடுவார்கள். ஆனால் வாழை இலை மிகச்சிறந்த உணவு அருந்துவதற்கு ஏற்ற ஒரு உபகரணம். பொதுவாக உலகத்தில் எந்த நம்ம நாட்டை பற்றி நம்ம மக்களை பற்றி சொல்லுவாங்க, இந்தியன்ஸ் யூஸ் டெய்லி அ நியூ ப்ரஷ் அப்படின்னு. வேப்பங்குச்சி வேலைக்குச்சி பல்லு தோலை தினம் தூக்கி போட்டுருவான். வெள்ளைக்காரன் ஆசைப்பட்டா தினம் புது ப்ரஷ்ஷா. ஆமாம், தினம் ஒரு குச்சி, தினம் ஒரு பிளேட்டு. இந்தியாவில் நம்ம தவிர வேற யாருக்கும், தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கே போனீங்களோ இந்த தினம் ஒரு பிளேட்டில் சாப்பிட்ற பழக்கம். ஆமா. இது வந்து இப்போ சூடாக சாப்பிடும்போது இதுல வேதியியல் மாற்றங்கள் ஏற்படுகிறது. நிச்சயமா ஆ. உடலுக்கு அவ்வளவு நன்மை பயக்கக்கூடிய ஓகே. சத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்கும். நீ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இலையை சூடாக போட்டு சாப்பிட்டீங்கன்னா இந்த இலையை நிறம் மாறிடும். ஆமா, பச்சை சத்தெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள வந்து. ஆமா. நான் அதனால தான் திரும்பவும் கேட்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து வாழை இலையில சாப்பிடணும், அது ஆறுன சாப்பாடை சாப்பிட்டா அது நல்ல பயன் கிடையாது. சூடாக அதை சாப்பிட்டாதான் அதுக்கு உண்டான பயன். வாழை இலையம்மா அந்த அறுத்திருக்காங்கல்ல, அந்த அடிப்பக்கம் நுனிப்பக்கம் இடதுகை பக்கமும் அடிப்பக்கம் வலதுகை பக்கமும் இருக்குமாக வாழை இலையை போடும். அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு பார்த்தோம்னாமா, எனக்காக அப்படிதான் நான் போட்டிருக்கேன். ஆமா அப்படிதான் போட்டிருக்கேன். அந்த இலை சுருண்டு இருக்குது பாருமா, அந்த இந்த சுருண்டு இருக்கிற இளம் குருத்து உள்ள இருக்கும், முத்தியது வெளியில இருக்கும். அதை பிரித்து நமக்கு போடும்போது அந்த முற்றிய பகுதி நமக்கு வரும், இளம் பகுதி பின்னால் இருக்கும். இந்த முற்றிய பகுதியில் சாதத்தை போட்டு பேசும்போது ஓட்டையாகாது. சாப்பிட்ட பிறகு இழுத்து மூடுவதை இப்படி மூட சொல்ல மாட்டார்கள், ஏன்னா தெரிச்சு அடிச்சிடும். அப்படி இருந்து வெளியில இழுத்து மூட சொல்லுவார்கள். அங்க இளமையாக இருக்கிற அந்த இலையினால மூடுவதனால அடுத்தவர்களுக்கு மேல படாது, நம்ம மேலேயும் படாது. இதெல்லாம் அனுபவ ரீதியாக கண்டு அறிந்துதான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். நான் என்ன புரிஞ்சுட்டு இருக்கேன்னா, இடது கை பக்கம் வந்து கம்மியாக சாப்பிடக்கூடிய விஷயங்கள் லைக், ஏன்னா நான் நாட்டுக்கோட்டை செட்டியார் பழக்கமும் எனக்கு உண்டு. இந்த பக்கம் வந்து உப்பு முதல்ல வைப்பாங்க, மிகவும் கம்மியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது ஊறுகாய், அதுக்கு அடுத்தது வந்து வறுத்தது பொரித்தது அப்பளம் அந்த மாதிரி விஷயம், அப்புறம் கூட்டு காய்கறி அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல சாதம் வச்சாக்க கையில நல்லா அகலமாக இருக்கிறது, நல்லா பிசைந்து அனுபவத்துக்கு நீ சொல்ற கருத்தும் ஏற்புடைய கருத்து தானே. அவரவர்கள்
அது ஆராய்ச்சியினால அவரவர்கள் சொல்லுகிற ஆனா கருத்து. நீங்க சொல்ற கருத்து வந்து சயின்டிபிக் சித்தர் என்று நீங்க இங்க ஆமா. ப்ரூவ் பண்ணிட்டீங்க நம்ம இதுல. அறிவியல் சார்ந்த அதாவது இது வந்து முத்திய பகுதி நீங்க சொன்ன மாரி இங்க பாருங்க இதுதான் சுருண்டு இருந்தது. இன்னைக்கு ஆமா. நான் வந்து அ கண்டிப்பா எனக்கு இளம் இலை தான் வெட்டணும்னு சொல்லி தோட்டத்துல இருந்து வெட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. குருத்து. ஆ அப்போ இது வந்து இந்த பக்கம் வந்து இது வந்து திக்கா இருக்கு. நீங்க சொன்ன மாரி இப்ப நான் கவனிக்கிறேன். இது வந்து இலசாக இருக்கிறது. ஆமா. அப்போ இத எடுத்து மூடும்போது இது வந்து கிழியாது. அது டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி, லிவோ ரொட்டேட்டரின்னு சொல்லுவாங்கம்மா. ம், இந்த இலை சுருளி எல்லா வாழை இலைக்கும் ம். இந்த பக்கம் இருக்கிறது அது குருத்துக்குள்ள உள்ள இருக்கும். ஓகே. இயற்கை எப்படி எதற்காக உருவானதோ அதை அப்படியே கையாளுகிற ரகசியத்தை சித்தர்கள் தந்திருக்கிறார். வல்லாரை, ம். வல்லாரையே உண்மான் எல்லாரையும் வெல்வான் என்று சித்தர்கள் சொல்லுவார்கள். ஓகே. வல்லாரை இருக்க எல்லாரும் சாவதேன் என்று ஒரு பழமொழி உண்டு. ம். காயகல்ப சாகா மருந்து. ஓகே. அக்கர நோய் மாறும் அகலும் வயிற்றிழிவு தக்க இரத்தக்கெடுப்பு தானேகும் பக்கத்தில் எல்லாரையும் மருந்தன்றிய உரைத்து நன்மனைகள் வல்லாரையை வளர்த்து வைன்னு தேரையர் சொல்லுவார். வீட்டிலே வளர்க்க வேண்டிய ஒரு மூலியாக சொல்லப்பட்டது வல்லாரை. ஏன்னா வீட்டில் வச்சு வளர்த்தாதான் வரவங்க போறவங்க விருந்தினர்கள்லாம் கேட்பாங்க இது என்ன, இது எதுக்குன்னு. அப்போ நாம இது ஞாபக சக்திக்காக இதை சாப்பிடுங்கன்னு சொன்னோம்னா அவங்க 2 செடி கொண்டு போய் வீட்டு நடப்பாங்க. அப்போ எல்லோருக்கும் முக்கியமாக நினைவாற்றல் மேம்பட வேண்டும் என்றால் வல்லாரை அதுக்கு பலன் தரும். இந்த வல்லாரை எல்லோரும் கையாள வேண்டும் என்பதற்காக தான் வீட்டிலேயே வல்லாரை எந்த மூலிகை வீட்டில் வளர்ன்னு சித்தர்கள் சொல்லலம்மா. வல்லாரையை நன்மனையில் வல்லாரையை வளர்த்து வை, வல்லாரையை வீட்டில் வள அப்படி என்று சித்தர்கள் சொன்னது அன்றாடம் கையாள வேண்டிய மூலிகை. மூளையினுடைய அதில் ஆய்வுகள்லாம் வந்துடுச்சுமா இப்போ. லினோனிக் அமிலம், லினோலெனிக் அமிலம், அதில் இருக்கிற சத்துக்கள் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அவைகளெல்லாம் மூளையினுடைய நரம்பை வலுப்படுத்துகிற நரம்பினுடைய கட்டுமான சத்துக்கள். அந்த சத்துக்கள் எல்லாம் வல்லாரையில் இருக்கிறது. ஸ்ட்ரக்சரல் பெனிஃபிட் வல்லாரையிலிருந்து மூளைக்கு கிடைக்கும் என்று அறிவியல் ஆய்வுகள் சொல்லுகின்றன. வல்லாரையை அளவாக சாப்பிட வேண்டும். வல்லாரை நல்லதுன்னு சொன்னாங்கன்னு தினம் வல்லாரையை சமைச்சு சாப்பிட கொடுத்தோன்னா குழந்தைகளை மந்தமாக்கி விடுவார். அதனால அளவாக ஒரு வாரத்தில் 2 நாள், அதிகம் போனா 3 நாள், அதுக்கு மேல வல்லாரை சட்னி மாரி பண்ணிட்டு கொஞ்சமா கொஞ்சமா சட்னி மாதிரி பண்ணிட்டு ஊறுகாய் இன்னும் சொல்ல போனா. ஊறுகாய் மாதிரி சட்னி மாதிரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே. அது என்ன ஊறுகாய் மேல அவ்வளோ ஆசை? இல்ல, இல்ல. சட்னியா பண்ணா பரவாயில்ல. இல்ல சட்னியா பண்ணா நெறைய சாப்ட்டுருவாங்களே தோசை, இட்லிக்குன்னு. ஆமா. நாங்க வேற அதுல சுவை கூட்டுவதற்காக புதினா, புளி எல்லாத்தையும் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கம கமான்னு குடுத்துருவோம். அப்ப நெறையலாம் அடிச்சு தள்ளிருவோம் சாப்பிடுறதுக்கு. அளவாக சாப்பிட வைக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதனால ஊறுகாய் தான். சரி. இங்கு வருகை தந்த எங்க மாலதி டாக்ஸ்க்காக அண்ணன்ட்ட உரிமையா சண்டை போட்டு கூப்ட்டு வந்து எங்களுக்கு நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து எங்களுக்கு நெறைய விஷயங்கள் இதே மாரி பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா, எங்களுடைய நேயர்கள் அனைவர்களுக்கும் இது வந்து போய் சேரும். எல்லோரும் பயனுறுவார்கள். நீங்கள் கற்றவைகளை உங்களுடைய அனுபவம், இத்தனை வருட அனுபவங்களை நாங்கள் அப்படி சொடுக்கிவிடும் நேரத்தில் எடுத்துக்கொள்வதற்கு இங்க எங்களோட வந்து பகிர்ந்துட்டதுக்கு மிக்க மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிமா. மாலதி டாக்ஸ்ல மக்களுக்கு பயன் தருகிற செய்திகளை பகிர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பு தந்ததிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மிக்க நன்றி. சித்தர்களின் அருளால் இந்த மாலதி டாக்ஸ் சேனல் நன்றாக வளர்ந்து மக்களுக்கு நிறைய சேவை செய்ய பிரார்த்திக்கிறேன். வணக்கம்.